இதை விட வேற என்ன வேணும்? மனுஷன் அழைச்சு சாமி வர்றது எவ்வளவு அதிசயமானது. அதை தான் இன்னைக்கு அறிவு ஒன்றர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நம்ம சாதாரண மனுஷங்க. நாம் அழைச்சா சாமி வருமா? ஆனால் சாமி வருதே, வந்திருக்கேன். உண்மையான நிகழ்வை தான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அப்போ மனிதனோட சக்தி என்ன, மனிதனோட வல்லமை என்ன, மனிதன் கொண்ட அந்த தூய்மையான பக்தியால அந்த தெய்வமே எப்படி மனம் இறங்கி வருது, அதைத்தான் இன்னைக்கு தாய் அங்காள ஈஸ்வரிக்கும் அந்த தாயோட புள்ள 2 பேருக்கும் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை. சாதாரண மனுஷன் புள்ள, நான் இருக்கேன் அப்படின்னா நான் சாதாரண மனுஷன். அந்த ஆதி பராசக்தியின் அம்சம் இந்த அகிலத்தை எப்படி அகிலத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற இந்த எல்லாத்துலையும் சரிபாதியா நிற்கிற அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த ஆதிபரா சக்தியை அழைச்ச உண்மையான நிகழ்வைத்தான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு குலசாமி எல்லை இருக்கு. அந்த எல்லையில அந்த சாமி தலைமை தெய்வமா இருக்கு. எப்படி அந்த தெய்வத்தை வணங்குற மக்க, எனக்கு சொத்து பத்து பெருசல்லப்பா, பணம் பெருசல்ல, நகை பெருசல்ல, பொன் பெருசல்ல, பொருள் பெருசல்ல, என் சாமி எனக்கு போதும்டா அப்படின்னு அந்த மக்கள் நிற்கிறாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது அந்த இடத்துல அந்த தெய்வத்தின் மேல அந்த தெய்வத்தின் சக்தியை புரிந்து கொண்டு அங்க இருக்கிற அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா ஏய், உனக்கு சாமி வேணுமா? இல்ல இந்த நிலத்தை எடுத்துக்க, இந்த இத்தனை பவுன் நகையை எடுத்துக்க, பொண்ணு எடுத்துக்க, பொருள் எடுத்துக்க, இந்த சொத்து பத்தை எடுத்துக்க, உனக்கு சாமி வேணுமா இல்ல சொத்து வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஐயா சொத்தெல்லாம் எனக்கு வேணாம்யா, என் சாமி போதும் ஐயா. எனக்கு எதுவுமே இல்லாம நான் வறுமையில நான் வாடுனாலும் எனக்கு சொத்து பத்து எதுவும் எனக்கு வேணாம், என் சாமி எனக்கு அந்த தாய் எனக்கு போதும் அப்படின்னு தெய்வத்தை மட்டுமே முன்னிறுத்தி வணங்கி வந்த அந்த அழைக்கிறாங்க. அந்த மக்கள்ல ஒரு புள்ள அந்த தாயை அழைக்குது. அந்த தாய் எப்படி வந்ததை தான் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லணும்ல, அந்த யாரு அழைச்சா சாமி வரும்? எப்படி பொண்ணுக்கு பொருளுக்கு ஆசா பாசங்களுக்கு அடிபணியாம தெய்வம்தான் வேணும்னு நினைக்கிற நல்ல உள்ளம் கொண்ட பெருமக்கள் அழைச்சா சாமி, அந்த ஆதிவரா சக்தி, அந்த தாய் அங்காள ஈஸ்வரி வந்துதானங்க ஆகணும். அப்ப அதனால இதை சொன்னேன். மக்கள் எப்படி மேன்மையான பெருமக்கள். ஒரு எல்லை, அந்த எல்லையில ஆதியில இந்த தெய்வம் எல்லா மக்களையும் காத்து வருது. காத்து வந்த தெய்வத்துக்கு ஒரு சில இடையூறுகள். அந்த இடையூறுகளை சரி பண்ண அந்த இடத்துல மக்களோட பலம் இல்லை. 10 பேர் இருக்கிறதுல ஒரு ஆளு 2 பேர் தான் இருக்காங்க. அப்ப அந்த ஒரு ஆளு 2 ஆளு பிடிச்ச குடியா தன்னுடைய வாரிசு விருத்தி யாரும் தவறாம நம்ம தாய் அங்காள ஈஸ்வரிய நாம வணங்கி வரணும், வழிபட்டு வரணும். அந்த ஆத்தா இல்லாட்டினா நாம இல்ல, நமக்காக உயிர் பிடிச்சு நிக்கிறா அப்படின்னு அந்த வழி வழியா அந்த சாமி, அந்த தாய் அங்காள ஈஸ்வரிய அவங்க வணங்கி வர்றாங்க. அந்த நேரத்துலதான் அந்த தெய்வத்தையே அந்த இடத்துல கொடுக்க கூடாது, அந்த தெய்வத்தையே அவங்களுக்கு உரிமையாக்க கூடாதுங்கிற ஒரு நிலையில தான் அந்த இடத்துல அவங்க கிட்ட கேள்வி வைக்கிறாங்க. சொத்து வேணுமா, சாமி வேணுமா? எனக்கு சாமி தான் வேணும் அப்படின்னு நிக்கிறாங்க. சரி, அந்த சாமி எப்படியே ஒரு சில இடையூறுகளால் பல 100 வருஷங்கள் சாமி கும்பிட முடியல, சாமியை உணர முடியல. அந்த இடத்துல என்ன அது வரலாறு திரிக்கப்படுது, தெய்வத்தோட உண்மை நிலை மாற்றி அமைக்கப்படுது. அந்த தாய் பிறந்த கதை, வளர்ந்த கதை, அந்த தாய் உருவான கதை, அந்த தாய் அந்த மக்களுக்கு பந்தவாசமா இருந்த கதை எல்லாமே மாற்றி அமைக்கப்படுது, வரலாறு மறக்கப்படுது. அப்ப அந்த தாய் பார்த்துக்கிட்டே இருக்கு, ஏண்டா என் பிள்ளைகளுக்கு எதுவும் வேணாம், சொத்து வேணாம், பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், நிலம் வேணாம்னு எதுக்குமே உதறி தள்ளிட்டு என்னைய
ஏத்துக்கிட்ட என் பிள்ளைகளை என்னைய கண்ணை கட்டி என் பிள்ளைகளை கண்ணை கட்டி நீ வரலாறு மறைச்சா மறைஞ்சிருமா அப்படின்னு அந்த தாய் முடிவெடுக்குது. ஒரு கால நேரம் வரும்போது அந்த தாய் உதயமாகுது. எப்படி உதயமாகுது? வரலாறு மறைக்கப்பட்ட வரலாற மறுபடியும் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துது. அதனுடைய அருமை வறுமைகளை, நான் எப்படி உங்களுக்கு தெய்வமானேன், நான் எப்படி உங்களை வளர்த்து வந்தேன், நீங்க எப்படி என்னைய அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நீங்க என்னைய வணங்கி வந்தீங்க, நான் யாரு, என்னுடைய சக்தி என்ன, என் மக்க எப்படி இருப்பாங்க, என் மக்க எப்படி எளிமையா எதுக்கு ஆசைப்படாம இருப்பாங்க, எல்லாத்தையும் அந்த சாமி சரி பண்ணுது. அப்ப 10 பேர் இருந்து பிரிஞ்சு போன அந்த 10 சனமும் மொத்தமா ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்துல வருது. எப்படி? வரலாறு மறைக்கப்பட்டு தெய்வம் இல்லை, சாமி இல்லை, சாமி பேசவில்லை அப்படின்னு ஒரு சில பொய்யான ஒரு சில கதைகள் அந்த இடத்துல உருவாக்கப்பட்டு தெய்வ நம்பிக்கைய விட்டுட்டு நம்ம சாமியே இல்லைன்னு பிரிஞ்சு போன 10 குடும்பமும் மறுபடியும் ஒன்னா சேருது. 10 குடும்பமும் ஒன்னா சேருது. அப்ப அந்த 10 குடும்பமும் வந்து நிக்குது. 10 குடும்பமும் அந்த சாமியை அழைக்க தன்னுடைய முந்தானைய விரிச்சு மண்டி ஓட்டு, தாயே நீ வரணும், நீ இருக்கையா இல்லையான்னு நாங்க உணரணும் அப்படின்னு அந்த 10 சனமும் 10 மக்களும் அந்த சாமியை அழைக்குது. அதுதான் உண்மையான அந்த கதை, அந்த உண்மையான நிகழ்வுன்னு இந்த இடத்துல அறிவு நண்பர்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அப்ப சாமி வந்துருச்சு, தான் மக்களை எல்லைக்கு கொண்டு வந்துருச்சு. பிரிஞ்சு போன விட்டு போன எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. தெய்வத்தோட வரலாறு மறந்து போன வரலாறை மறுபடியும் மீட்டு உருவாக்கம் செஞ்சு நம்ம சாமியோட அருமை வெறுமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த சாமி அழைச்சா வந்துதானே ஆகணும். அப்ப அந்த மக்கள் அழைச்சா வந்துதானங்க ஆகணும். அப்ப ஒரு நாள் அந்த தெய்வத்தை அழைக்கிற நாள் வரும். அந்த சாமியை அழைக்க அந்த இடத்துலயும் அந்த சாமியை அழைக்கிறதுக்கு, அந்த சாமியை பரிபூரணமா அந்த மக்கள் உணர்றதுக்கு நிறைய தடைகள், நிறைய தடங்கல்கள். அப்ப அந்த தெய்வம் முடிவு பண்ணிருச்சு. எப்படி? நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா, என் மக்களை பார்க்க, என் மக்கள்கிட்ட பேச, என் மக்கள் மேல வர, என் மக்கள் மேல உணர செய்ய நான் முடிவு பண்ணிட்டேன்டா அப்படின்னு அந்த தாய் எங்கால ஈஸ்வரி முடிவு பண்ணிட்டா. அந்த இடத்துல அத்துணை தடங்கள் வந்தாலும் அந்த இடத்துல ஒரு உள்ள எப்படி கடுமையான விரதம் பிடிச்சு அந்த தாய் தான் பெற்ற பிள்ளை எப்படி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவானோ அதே மாதிரி அந்த பிள்ளை அந்த தாயோட உரிமையை அந்த இடத்துல நிலைநாட்டுறாப்புல. எப்படி நிலைநாட்டுறாரு? பொய்களையும் புரட்டுகளையும் அநீதிகளையும் அதர்மங்களையும் தீவனைகளையும் சுக்கு நூறா உடைச்சு மாய பிம்பங்களை எல்லாத்தையும் கட்டி இருந்த எல்லாத்தையும் அந்த முடிச்சுகளை அவிழ்த்து அவர் என்ன பண்றாரு? அந்த தாய்க்கு அந்த உரிமையை அந்த நிலைநாட்டுறார். அவரு வந்து முன்னாடி நிக்கிறாரு. எல்லா மக்களும் 10 குடும்பம் வந்து முன்னாடி நிக்குது. அந்த தாயை அழைக்கிறார். தாய் வரல. ஏப்பா வரல, ஏத்தா வரல, ஓ ஜனம் நாங்க வந்துட்டோமே, ஓ அருமை வறுமையை தெரிஞ்சு நாங்க வந்துட்டோமே, ஓ எல்லைக்கு இவ்வளவு காலம் நாங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிச்சு மனமிறங்கி நாங்க வந்துட்டோமே, இன்னும் தாயே நீ ஏன் வரமாட்டுற அப்படின்னு அந்த இடத்துல கொதிக்கிற. எல்லா மக்களும் கண்கலங்கி பச்சை குழந்தையிலிருந்து சிறு குழந்தைகள் இருந்து பெரியோர்கள் வரைய கண்ணீரை காணிக்கையா வச்சு அந்த தாயை அழைக்கிறாங்க. அந்த சாமி அந்த தாய் வரல. அவர் என்ன பண்றாரு? எப்படியே அந்த தாயை அழைச்சு மனசுல ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. எத்தனை சனம் உன்னுடைய அருமை பெருமையை தெரியாம இருந்தாலும் வெத்த பிள்ளையா நான் வந்து இந்த எல்லையில நிக்கிறேன். காலத்துக்கும் இந்த உயிர் போகிற வரைக்கும் உன்னுடைய உரிமையை உன்னுடைய அதிகாரத்தை இந்த எல்லையில நான் நிலைநாட்டுறேன். இது சத்தியம். இந்த எல்லையில நீ உதிச்சது உண்மையாக இருந்தா, இந்த எல்லையில ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் தாயா எங்களை காத்து வழிநடத்தி வந்தது உண்மையா இருந்தா, நடந்தது நடந்துருச்சு, மன்னிச்சுக்க, சாதாரண மனுஷன், நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த தாயிட்ட கண்ணீரோட ஒரு கோரிக்கையை வச்சு மறுபடியும் அந்த தாயை அழைக்கிறார். மறுபடியும் அந்த தாய் வரல. ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்னு அவருக்கு ஒரே புதற்றல், ஒரே குழப்பம். அந்த நேரத்துல
அவர் மேல ஒரு சாமி மலை போல இறங்குது, மலை போல இறங்குது. ஏடா என் தாய இந்த எல்லைக்கு வரவிடாம இத்தனை தடைகளை உருவாக்கி, இத்தனை முடிச்சுகளை உருவாக்கி, இத்தனை கட்டுகளை உருவாக்கி, இத்தனை மாய வலைகளை உருவாக்கி, இத்தனை பிள்ளைகளுக்கு இடையே சிக்கலை உருவாக்கி யாருடா வச்சிருக்கா அப்படின்னு அந்த சாமி, அவர் மேல ஒரு சாமி பரிபூரணமா இறங்கி அந்த சாமி அவர் மூலமா சுற்றி இருக்கிற அனைத்து தீய பிணைகளையும் கட்டுகளையும் உடைக்குது உடைக்குது. 8 திசைகளை நோக்கி ஏற இறங்க பார்த்து அதுக்கு ஒரு அவயத்தை கொடுத்து சுத்தி நிக்கிறத விளக்கி அந்த கட்டுகளை உடைச்சு, தெய்வத்துக்கும் மக்களுக்கும் இருக்கிற கட்டை உடைச்சாலும் அந்த தாய் மறுபடியும் அந்த இடத்துல வரல. அப்ப மறுபடியும் அவர் மேல வந்த சாமி விடல. உண்மையான தெய்வத்துக்கு உண்மையான தெய்வம் துணை நிற்குங்கிறது சான்று இருக்கணும்ல. அப்ப என்ன பண்றாரு, என்னடா நான் இறங்கி என் தாயை அழைக்கிறேன், இன்னுமா இதை சுத்தி நிக்குது அப்படின்னு அந்த 10 குடும்பத்துல இருக்க மக்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அந்த 10 மக்களுக்கு உள்ள இருக்கிற சிக்கல்களை, பிரச்சனைகளை, மனக்கசப்புகளை, திட்டு மரப்பாடுகளை, பிள்ளிகளை, செய்வினைகளை, ஏவல்களை, தடைகளை எல்லாத்தையும் சுக்குநூற அடிச்சு உடைச்சு இழுத்து வெளியேறார். எரிஞ்ச கணம் மறுபடியும் அந்த தாயை அழைக்கிறார். தாய் பரிபூரணமா வருது. ஒரு ஆளு மேல வரல, 3 பேர் மேல வருது. வந்த சாமி உண்மையான சாமி யாரு மேல வருது கண்டுபிடிக்கணும்ல. இவ்வளவு அரும்பாடுபட்டு வராத சாமியை வர வச்சு பார்க்காத சாமியை பார்க்கணும்னு எல்லாரும் அந்த தாய் அங்காள ஈஸ்வரிய மனநிறக்க வச்சு வந்த சாமி 3 பேர் மேல வந்தா இது உண்மையா பொய்யா போலியா? அந்த இடத்துல அந்த சாமி அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. சாமி வரல, 3 பேரு நீங்க நின்று ஆடுறீங்க, உண்மையா 3 பேர்த்த தொடல, ஒத்தாளத்தாளத்தப்பா தொடும். காத்திருக்கேன், நான் காத்திருக்கேன், அந்த தாய் பரிபூரணமா வரட்டும், இறங்கட்டும். அந்த 3 பேர் இல்லாம ஒரு ஆளு பரிபூரணமா, எந்த ஆள் மேல அந்த தாய் பரிபூரணமா இறங்குதோ அந்த தாய் பரிபூரணமா அதனுடைய ஆயுதத்தை தானா தேடி எடுக்கும். அப்படி எடுத்தகனா அந்த தாய் இந்த இடத்துல அந்த தாய்க்கு உரிய சிம்மாசனம் கொடுக்கப்படும்னு அந்த இடத்துல அவர் மறுபடியும் கோரிக்கை வைக்கிறார். மறுபடியும் சாமி அழைக்கிறார், வர்ணிக்கிறாரு. தெய்வத்தை மன நிறக்க ஆசையோட, பக்தியோட, உண்மையோட, தைரியத்தோட, உற்சாகத்தோட அந்த தாயை அழைச்சா அந்த தாய் பரிபூரணமா ஒரு அம்மா மேல இறங்குது. இறங்குன கணம் இருக்கிற சனம் அந்த அம்மா மேல இறங்குன கணம் அந்த தாயோட, அந்த அங்காள ஈஸ்வரியோட மகன் அக்கினி வீரபத்திர துண்டா துள்றார். அதுதான் தெய்வம் வந்ததுக்கு சாட்சி, அறிகுறி. இயற்கை சாட்சி சொல்லும்ல, அது மாதிரி அந்த தாய் வந்துருச்சு, அங்காள ஈஸ்வரி அந்த எல்லையில மிதிச்சிருச்சு, அதுக்கு பாத்தியப்பட்ட மக்களை தொற்றுச்சு, இறங்குச்சுங்கிறதுக்கு சான்றா அந்த தாயோட மகன் அங்காள அக்கினி வீரபத்திரன் பரிபூரணமா அதனுடைய வாகனத்து மேல தொட்டு அந்த வாகனமும் ஆடி வர்றாரு. இப்ப அந்த இடத்துல தாய் அங்காள ஈஸ்வரி வந்துருச்சு, அக்கினி வீரபத்திரன் வந்துச்சு, சபை ஏத்துக்குச்சு. அந்த சபையில இருக்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, சாமி பரிபூரணமா வந்துருச்சு, இந்த தாய் அங்காள ஈஸ்வரி வந்துட்டா, இத்தனை வருடம் கழிச்சு பரிபூரணமா இந்த எல்லைக்கு வந்துட்டா அப்படின்னு சபை ஏத்த உடனே அந்த தாய்க்கு உரிய சிம்மாசனம் அந்த இடத்துல கிடைக்கப்பெறுது. இதை ஏன் அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, தாய் மகனே விட்டாலும் தாய் இது போன்ற அங்காள ஈஸ்வரி மக்களை விட்டு விளையிறாது. சூழ்வினைகளாலும், தீய வினைகளாலும், சூழ்ச்சிகளாலும், மாந்திரிக தாந்திரிகளாலும் தெய்வத்தை முடக்கிட முடியாது. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் மாதிரி காலகட்டம் வரும்போது மண்ணை முட்டி தன் மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களை ஒன்று சேர்த்து அவர்கள் மேல் அந்த தாய் பரிபூரணமா இறங்குங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இன்னைக்கு இந்த உண்மையான நிகழ்வை பரிபூரணமா மகிழ்ச்சியோட அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து அந்த தாய் அங்காள ஈஸ்வரியும் அக்கினி வீரபத்திரனையும் கிணத்துல நினைச்சு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.